இந்த மண்புழு உரத்துக்கு வர்றேன். டிஏபிக்கு சப்சிடிஸ் மட்டும் 63,000 ரூபாய் ஒரு டன் டிஏபிக்கு. ஒரு டன் யூரியாவுக்கு சப்சிடி 35,000 37,000 ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த மாடு விற்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, கோழி வச்சுக்கிறவங்க, எங்க நேரம் என்ன மாதிரி மாடுகளையே வச்சு அந்த உரத்தை போட்டு விவசாயம் பண்றவங்க, இவங்கெல்லாம் தயார் பண்ற இந்த உரத்திற்கு ஏதாவது சப்சிடிஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களா? இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி இருப்பீங்களான்னு உங்களுடைய பட்ஜெட்ல பார்த்தேன். மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் சொன்னிருக்கிறீர்களே வெளியே எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாடி தோட்டம் அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அவகோடா பழம் அங்க இருக்கக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த முறை ஆட்சி, எங்கள் ஆட்சி நிறைவேற போகிற நேரத்தில் நான் இதே அவையிலே கேட்டேன், ஸ்டேட் ஈக்குவைசேஷன் ஃபண்டில் 10,000 ரூபாய் மானம் பார்த்த பூமியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த அரசு அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். மக்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் விவசாய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம், நெல்லுக்கு ஆதார விலையாக 3,500 கொடுப்போம், கரும்புக்கு ஆதார விலையாக 4,500 கொடுப்போம், குதிரைவாளி, திணை, வரகு, பனிவரகு போன்ற மைனர் மில்லட்ஸ்க்கெல்லாம் நாங்க சப்சிடிஸ் பணம் கொடுப்போம், பல்சஸ்க்கு 2 மடங்கு விலை கொடுப்போம், மக்காச்சோளத்திற்கு குவிண்டாலுக்கு 500 ரூபாய் நாங்க பணம் கொடுப்போம். எப்படி உங்களுடைய வரி வரியாக 317 கோரிக்கைகளில் எங்கள் பகுதியில் பார்த்திருக்கக்கூடிய விவசாய மக்கள் நீங்கள் இரட்டிப்பாக 100 ஏக்கர் விவசாயம் வைத்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னால் இருக்கிற போது நாகப்பட்டினத்தில் பேசியிருக்கிறார்கள். விவசாயி என்றால் 1 ஏக்கர் விவசாயம் செய்திருக்கிற விவசாயி தான், 100 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கிற ஒரு விவசாயி தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இந்த விவசாய கடன் தள்ளுபடி விடும் என்ற கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். அதனாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியில், எங்கள் தானை தலைவனுடைய ஆட்சியில், தமிழ்நாடு போட்டுகிற உத்தம தலைவனுடைய ஆட்சியில் நீங்கள் தேடுகிறீர்களே, இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற மக்களினுடைய கனவுநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஏறக்குறைய 24,000 கோடி 5 ஏக்கர் நிலத்திற்கு தள்ளுபடி, 5 பவுன் நகைக்கு தள்ளுபடி, சுய உதவி குழுக்கள் கடன் பெற்றிருக்கிற கடனுக்கு தள்ளுபடி என்று மொத்தம் 24,000 கோடியை நாங்கள் பல்வேறு கடன்களில் வரவு வைத்து தள்ளுபடி வைத்திருக்கிறோம். நீங்கள் அதையும் தாண்டி 50,000 கோடி தள்ளுபடி பண்ணுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மானாவாரி நிலங்களுக்கு மார்க்கெண்டேயர் என்ன 10,000 ரூபாய் கேட்கிறது. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அவர் 20,000 ரூபாய் மானாவாரி நிலங்களுக்கு கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விவசாயிகள் எல்லாம் இப்போது கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது இந்த திட்டத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தோம், எதுவுமே இல்லை. பட்ஜெட்டோடு இதோடு முடிந்து போய்விடவில்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணை உள்ளத்தோடு கணக்கு பார்க்க வேண்டாம். தனிநபருடைய கடனில் தான் உங்கள் கண் இருக்கிறது. 1,25,000 ரூபாய் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய்விடவில்லை. திருச்சியிலே பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தால் சென்டர் சிட்டி திருச்சி பார்க்கிறவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வியக்கிறார்கள், கிண்டி பாலத்தை வியக்கிறார்கள். மெடிக்கல் கல்லூரிகளை அதிமுககாரர்கள் கொண்டு வந்தோம் சொல்லியிருக்கிறோம், உங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்களும் கொண்டு வந்திருக்கிறோம், எங்களையும் ஆதரிக்கிறோம். இதையெல்லாம் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட், மெடிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இந்த இண்டெக்ஸ் காண்டி தான் இந்த பணத்தை செலவழிச்சுக்கிறோம். கடன் வாங்குறோம். இங்க வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கார் வாங்குறாங்க. யுனோவா கார் 32 லட்சம் 37 லட்சம் வருது. 37 லட்சத்துக்கு பிரீமியம் காசு 10 லட்சம் 5 லட்சத்தை கட்டிட்டு என்ன செய்யறோம்? கார் வாங்கிட்டு வர்றோம். வீடு லோன் வாங்குறோம். சென்னை இவ்வளவு பெரிய சிட்டியா டெவலப் ஆயிருக்கு. பாரிஸ் நகரத்து வீதிகளை விட சென்னை பிரம்மாண்டமாக இருக்கிறார். அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அண்ணன் சேகர் பாபு சிஎம்டிஏ மினிஸ்டரா இருந்திருக்கிறார். அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க அவங்க சொந்த காசுல வந்திருக்காங்க. கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? அது மூலதன செலவுக்காக வாங்கப்படுகிறது, ஏழைகளினுடைய கல்விக்காக வாங்கப்படுகிறது. எந்த கடனுமே வாங்க முடியாமல் இருக்கிற அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஒரு 131
1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது. என் இடைநிற்றல் 10வது வகுப்பு 12வது வகுப்பு நின்று போயிடக்கூடாது. அவன் பிஜி வரைக்கும் படிக்கட்டும். எவ்வளவு பிஹெச்டி வரைக்கும் படிச்சாலும் மாசம் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். நீ எவ்வளவு வரைக்கும் படிச்சாலும் தமிழ் புதுமை பெண் திட்டம், எவ்வளவோ திட்டங்களை அள்ளி கொடுத்த அந்த நாயகன், அந்த பட்ஜெட் எல்லாம் இங்க ஏதாவது இருக்குமா? உறுப்பினர் 14 நிமிஷம் பேச வச்சிருக்கேன், 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க. நீங்க இதுவரைக்கும் நல்ல, நான் என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகர், அவரை போன்ற ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் தான் நான் நினைச்சேன். சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம், கொலை வாளினை எடுடா கொடியோர் செயல் அறவே, கொலை வானிலை எடுடா, நம்ம மட்டும் கொலைவாளினை எடுக்குன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போடுறாங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாளினை எடுடா பெரும் கொடியோர் செயல் அறவே, பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது, சிறுத்தையே உன்னை எலியனை இகழ்ந்த ஒரு மத்தியில் சிம்புட்பறவையே சிறையை விரி வெளியில் வா என்று கேட்டார். ஆம், அந்த பாலை சிறைச்சாலையில் தான் இந்துக்கள் சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.